ஹலோ யூஎஸ் வணக்கங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம். இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு ஒரு ஏவி ரிசீவர் வாங்க போகிறாரு. அதே மாதிரி நான் மல்டிபிள் டீகோடர்ஸ் வச்சுருக்கேன். அந்த டீகோடர்ஸுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே மேக்ஸிமம் பொருளை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்மளோட வேலை என்னென்னா அசம்பிள் பண்ணி தர்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த ஐடியாஸ்க்கு நம்ம ஓரளவுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட ரசனையில் எங்களோட அதாவது அசம்பிளிங்கில் உருவானது தான் இந்த ஆம்ப்ளிஃபையரு. ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இதில் உள்ளார பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முற்றிலும் பவர் ஆம்ப் மட்டுமே. இதில் வந்து ப்ரீ ஆம்பே கிடையாது. இதுக்கு ப்ரீ ஆம்ப் கொடுக்கணும்னா பின்னாடி இன்புட் கொடுக்கணும். ஸோ பின்னாடி இன்புட் எப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல் ஆக்சுவலாக சொல்லிடுறேன். இந்த ஃப்ரண்ட் பேனல், பேக் பேனல் இது எல்லாமே சூஸ் பண்ணதே கஸ்டமரே எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டார். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஏசி சுவிட்ச், லைட் எரியிற மாதிரி ஒரு சுவிட்ச் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பேக் சைடில் பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பேக் சைட். ஸோ இந்த பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் வந்து எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி அவராக டிசைன் பண்ணி கொண்டு வந்த ஒரு பேனல் இது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேனு, அப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸு. ஸோ அந்த வால்யூம் கண்ட்ரோல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனலுக்கான வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே மெட்டல் நாப் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சேனலுக்கான வால்யூம் கண்ட்ரோல், மெயின், சென்டரு, சரவுண்டு, பேக் சரவுண்டு, ஃப்ரண்ட் ஹைட்டு, பேக் ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஃபியூச்சரில் 11.1 11.2 அந்த மாதிரி ஏதோ ஐடியா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் லைன் பார்க்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் சப்வூஃபருக்கு வந்து அவர் தனியாக இதே மாதிரி இன்னும் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எஃப்எல், எஃப்ஆர், அந்த சென்டர் எல்லாமே உங்களுக்கு அந்த ரைட் லெஃப்டோட அந்த இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோல்டு பிளேட்டட் ஆர்சிஎஸ் சாக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட். இது எல்லாமே கஸ்டமரே அவருக்கு இது மாதிரி வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது வந்து பேக் சைடில் எல்லாமே. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து வெறும் சுவிட்ச் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட இன்டீரியர் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது தூக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த மாதிரியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் இது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் டுயல் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட டிரான்சிஸ்டர் போர்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே ஃபேன் உங்களுக்கு மறைக்கலாம். இந்த 3 ஃபேனுமே பார்த்தீங்கன்னா கூலண்ட்டுக்காக போட்டிருக்கோம். எல்லாமே கூலண்ட் இதுதான். எதுவுமே எக்ஸாஸ்ட் டைப் கிடையாது, எல்லாமே கூலண்ட் டைப்பு. ஸோ 3 ஃபேனு போட்டு, இந்த பக்கம் ஒரு ஃபேன் போட்டு, மொத்தம் 4 ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைப்பில் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷன் ஃபுல்லாக இருக்கும். கேபினெட்டுக்கு சைடில் வந்து அந்த வெண்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெண்ட்டில் ஏர் வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 3030 12 ஆம்பியரு, இது 3030 12 ஆம்பியரு. ஸோ இது எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, 4 6 7 போர்டு இருக்குன்னா 4 போர்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் 3 போர்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மருங்கிற மாதிரி கொடுத்து ரெடி பண்ண சொன்னார். அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸினோட இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனல், இது வந்து பார்த்திங்கன்னா 3 சேனலு. ஸோ மொத்தம் 11 சேனலுக்கு வந்து நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட பழைய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கொஞ்சம் எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் புதுசாக நாங்களும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி 4 கெப்பாசிட்டர் வரக்கூடிய டைப்பில் போட்டிருக்கோம். உங்களுக்கு 4 கெப்பாசிட்டர் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் ஃபேக்டர் கூடும். ஆம்பியர் கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் 4 கெப்பாசிட்டர் போடுறதோட ஆம்பியர் அதிகமாகும் போது 4 கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் 4 கெப்பாசிட்டர் போட்டு நீட்டாக டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பக்கன் நோட்ரு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃபேனுக்காக ப்ராப்பராக ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் ஆம்ப்ளிஃபையர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் ஸ்டார்டர், ஏபிஒய் பிராண்டோட சாஃப்ட் ஸ்டார்டர். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏபிஒயாக இருந்தாலும் ஜிடெக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கஸ்டமர் வாங்கி கொடுத்துருந்தாங்க, அதனால் வாங்கி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக கூலிங் ஆகிற மாதிரி, இங்கே வந்து ப்ராப்பராக கூலிங் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராப்பரான ஒரு தெளிவான ஒரு ஒயரிங் இருக்கும். அதாவது ஏன் அப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆம்ப்ளிஃபையர் போர்டை வந்து நம்ம உள்ளார வைக்கும் போது ஒயரிங் மூலயமா எந்த ஒரு
பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர் ஒயரிங் பண்ணி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு போகக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கொயர் எம்எம் போடணுமோ அதை ப்ராப்பராக டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். அதுமாரி ஆடியோ இன்புட்டுக்கு வந்து என்ன ஒயர் போடணுமோ அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி க்ளீனாக இதை பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் மட்டும் தான், அதாவது இதோட மேக்ஸிமம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் சில ஐட்டம் மட்டும் தான் நம்மக்கிட்ட வாங்கினாங்க. மற்றபடி எல்லாமே எங்களோடது அசம்பிளிங் ஒர்க் மட்டும்தான், மற்றதெல்லாமே வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5000 to 10,000க்கான பொருளை வாங்கிட்டு எங்களை அசம்பிள் பண்ண சொன்னீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வெறும் அசம்பிள் மட்டும் பண்ணித்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நாங்கள் எடுக்கணும்னா நீங்கள் எங்ககிட்ட ஒரு 5000 to 10,000க்கான பொருளை நீங்கள் வாங்கணும். ஸோ வாங்கினா தான் நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு பவர் ஆம்ப்ளிஃபையர் நீடு இருந்தாலும் இதே மாதிரி எங்களுக்கு பண்ணித்தாங்க, எனக்கு வேணும், இத்தனை சேனலுக்கு எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நம்மளால் பண்ணித்தர முடியும். ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம பண்ணித்தர முடியும். இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு இல்லாமல் வேறு ஆம்ப்ளிஃபையர் போர்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, இந்த மாதிரி பேனல் இல்லாமல் வேறு மாதிரி பேனல்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஸோ நம்ம கிருஷ்ணா ஆடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஆடியோவை நல்ல ரேட்டில் நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து கம்மி ரேட்டு கிடைக்குது, நீங்கள் அதிக ரேட்டு சொல்கிறீங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட தரத்தையும் எங்களோட குவாலிட்டியும் வந்து மேம்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, நிறைய குவாலிட்டியான ஆடியோ ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஆடியோவில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸும் நல்ல ஒரு சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்கை போய் பாருங்கள். நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். டைரெக்டாக வந்து கேஷ் பே பண்ணி வாங்குங்க. நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து பொருள் தரப்படும். அதே நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்குது, டேமேஜ் ஆகிற இஷ்யூஸ் இருக்குது, பொருளோட நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்க தெரியாமல் ஒர்க் ஆகாத போக ஃபங்க்ஷன்ஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கேம் நிறைய நடந்துகிட்ருக்கு ஆடியோ ஃபீல்டில், பார்த்து பத்திரமா இருங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து ஆன்லைனில் வேணும்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த 2 நம்பரை தவிர வேறு எந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து அமௌண்ட் போடுறதோ இல்லை நீங்கள் வேறு ஏதோ இப்போ ஸ்கேனரில் வந்து அனுப்புகிறதோ பண்ணாதீங்க. அப்படி ஸ்கேனர் வேணுன்னா கூட எங்ககிட்டே கேளுங்க, நாங்களே அனுப்புகிறோம். வேறு எங்கேயுமே தப்பாக எங்கள் பேரை வச்சு யூஸ் பண்ணுற யார்கிட்டையுமே கொண்டு போய் மாட்டிக்காதீங்க. அதனால் நடுவில் வந்து அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நல்லா மாட்டிக்காதீங்க. ஸோ நம்மக்கிட்ட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே நிறையா ஸ்டாக்கில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஆடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.